கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். Our beloved brothers and sisters in Christ, we welcome you in the name of our Lord Jesus Christ. சிலுவையிலே நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இன்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார். Lord Jesus, He has died for us on the cross and now He is living for us. கடந்த புதன்கிழமையிலிருந்து Ash Wednesday என்று சொல்லி நம்ம எல்லாரையும் ஒப்பு கொடுத்து தியானம் பண்ணி கொண்டு வருகிறோம். From last Wednesday, as we were going through on Ash Wednesday and we were going through on the scriptures of Word of God. இயேசு கிறிஸ்து நமக்காகவே சிலுவையை அவர் சுமந்து தீர்த்தார். Lord Jesus Christ for us, He has been taken all our sins on the cross and now He is living for you and me. அவர் நமக்காக சிலுவை சுமந்தபடினாலே அந்த சிலுவை நாட்களை இந்த நாளில் தியானம் பண்ணுவது நம்ம மேல் விழுந்த கடமை. Has He for us been on the cross and now is the days we are going according to the word of God. நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். Let us all surrender and let us all forgive our sins on the cross. அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கரத்திலே நம்மை ஒப்புக்கொடுப்போம். He is the one, Lord Jesus Christ. Let us all surrender ourselves to Him. பலிபீடத்திலே நம்மை முழுமையாய் ஒப்புக்கொடுப்போம். As we surrender toward this holy place. கல்வாரி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நம்மை கழுவி பரிசுத்தப்படுத்துவார். On the Calvary, O Lord Jesus Christ, let us wash our sins in His blood. சேர்ந்து பலிபீடத்தில் என்னை நம்மை ஒப்புக்கொடுப்போம். Thank you, Lord. பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கின்றனே இந்த வேளை அடியேனை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கின்றனே இந்த வேளை அடியேனை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. எல்லாருமே சேர்ந்து கல்வாரியே அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியே அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் உம் திருரத்தத்தாலே கழுவிட இருதயத்தை. கழுவும் உம் திருரத்தத்தாலே கழுவிட இருதயத்தை. அல்லேலூயா. ஆண்டவரே, நீரின்றி என்னால் வாரில் எதுவும் செய்திட முடியாது சுவாமி. உம்மாலேதான் எல்லாம் ஆகும். சேர்க்கிறே வழுவாது என்னை நான் உமக்காய் நிறுத்தியார். நீரின்றி என்னால் ஏதும் நான் செய்திடவில்லை. சேர்க்கிறே வாழ்வாது என்னை காத்து உமக்காய் நிறுத்தி. சொல்லுங்க, கல்வாரியில் கல்வாரி
கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை கழுவி நம்மை சுத்திகரிக்கும். The blood of Lord Jesus Christ has been washed away all our sins. இந்த சிலுவையை தியானம் பண்ணுகிற நாட்கள்ல அவருடைய பாதத்தை நோக்கி வருவோம். As we meditate the word of God through Christ, let us all surrender. இந்த சிலுவை பாதை நாட்களிலே கல்வாரி அண்டை நாம் ஓடி வருவோம். The day of this way of the cross, let us all wash our sins and come into thy presence. இயேசு கிறிஸ்துவின் கரத்திலே உயிருள்ள பலிகளாய் ஒப்புக்கொடுப்போம். Let us all surrender to him as a living sacrifice. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். Let us all close our eyes and pray. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, Our loving heavenly Father, எனக்காகவே இந்த பூமிக்கு வந்தீர். Lord Jesus, you have been to this world for me. எனக்காகவே சிலுவை சுமந்தீர். Lord Jesus, you have been on the cross for me. என் பாவங்களுக்காகவே மரித்தீர். Lord Jesus, you have been died on the cross for me. என் நிமித்தம் வந்த சாபத்தை பிசாசை தோற்கடித்தீர். Lord Jesus, you have been rebuked the Satan's plan through you. நீர் உயிரோடு கூட எழுந்தீர். Lord Jesus, you have been raised alive. எனக்காக ஒரு வீட்டை கட்ட பரலோகத்திற்கு போயிருக்கிறீர். Lord Jesus, you have been in the heaven to build a house for me. மீண்டும் அதி சீக்கிரத்திலே நீர் வரப்போகிறீர் ஆண்டவரே. Yes, O Lord, thy Jesus Christ, you will be coming soon, O Lord. கல்வாரி சிலுவையிலே எங்களுக்காக சம்பாதித்த அத்தனை ஆசீர்வாதங்களையும் நாங்கள் சுதந்தரிக்க கர்த்தர் கிருபை செய்யும். Lord Jesus, you have earned many things through Calvary on the cross. ஒரு விஷயம் கூட எங்களை மன்னிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். Lord Jesus, we please in your presence and you forgive us. உம்முடைய ஊழிய பாதையிலே எங்களை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. Lord Jesus, you lead us in our ministries. உம்முடைய கல்வாரி அன்பை அநேகருக்கு சொல்ல கர்த்தர் கிருபை செய்யும். Let the love of your purity, Lord Jesus, be shown to everyone. இந்த நாள் ஜெப கூட்டத்தை உம்முடைய கரங்களில் ஒப்புக்கொடுக்கிறோம். Lord Jesus, we surrender this prayer into thy hand. எங்களோடு கூட சேர்ந்து பார்த்து கொண்டிருக்கிற யூடியூப் வழியா, Facebook வழியா, வீடியோ வழியா ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதிங்க. We surrender each and every family who's watching through YouTube and Facebook, O Lord. நீரே எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழிநடத்தும். Lord Jesus, you take complete control of us. உம்முடைய சிலுவையின் நிழலிலே எங்களை மூடி மறைத்துக் கொள்ளும். Lord Jesus, you guide us through your cross. துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். We give you all the glory and honor to you. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. In the name of our Lord Jesus Christ we pray. ஆமென். Amen. ஹல்லேலூயா. Hallelujah. தொடர்ந்து நாம் ஜெபம் பண்ணுவோம், தேவனை ஆராதனை செய்வோம். Hallelujah. 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 கர்த்தர் இந்த நாளை நமக்கு தந்தபடியாலே தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்கள் செலுத்துகிறோம். புதிய புனித புதன் என்று சொல்லியும் அந்த கர்த்தர் ஒப்பு கொடுத்து நம் நாட்களை தொடங்கினோம். இந்த தவ நாட்களிலே நம் ஆவி ஆத்மா சரீரத்தை அந்த கர்த்தர் ஒப்பு கொடுப்போம். அப்பா, இதோட குற்றங்களை குறைவுகளை ஒரு விசியாய் மன்னியும் ஆண்டவரே. என் வாழ்க்கையிலே உம்மால் அன்றி எதையுமே செய்ய முடியாத ஆண்டவரே, எனக்கு நீர்தான் வேண்டும் என்று சொல்லி ஜெபத்தொட்டை ஜெயகீதங்களிலே பாடலின் 21 நம்ம எடுத்துக்கொள்வோம். ஜெபத்தொட்டை ஜெயகீதங்களிலே பாடல் 21. யார் வேண்டும் நாதா நீர் அல்லவா, எது வேண்டும் நாதா உன் அன்பல்லவா என்று சொல்லி அந்த கத்திரப்பு கொடுத்து இந்த பாடலை பாடும்போது, ஆமா ஆண்டவரே, எனக்கு நீர்தான் துணை ஆண்டவரே, நீர்தான் எனக்கு எல்லாமா இருக்கிறீர் என்று சொல்லி அந்த கத்திரப்பு கொடுப்போம். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட்.
கதியில்லையே கர்த்தரின் பாதம் சரணடைந்தே கர்த்தரின் பாதம் சரணடைந்தே யார் வேண்டும் நாதா நீரல்லவோ எது வேண்டும் நாதா உன் அன்பல்லவோ யார் வேண்டும் நாதா வேண்டும் நாதா நீரல்லவோ எது வேண்டும் நாதா உன் அன்பல்லவோ பாலான உலக வேண்டாமையா பாலான உலக வேண்டாமையா வீணான வாழ்வை வெறுத்தேனையா வீணான வாழ்வை வெறுத்தேனையா ஹalleluya 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 யார் வேண்டும் நமக்கு என்று சொல்லி இந்த தவ நாட்களே நாம் கொஞ்சம் யோசித்து நம் வாழ்க்கையில நாம் நடப்போம் என்று சொன்னால் தேவன் நமக்கு எல்லாமா இருப்பார். ஆமா, இந்த சிற்றின்ப உலகம் நம்ம அநேக இன்பத்துல கொண்டு போய் விடும். ஆனா வசனம் சொல்லுகிறதே பாவத்தின் சம்பளம், அதன் முடிவு என்ன தெரியுங்களா? மரணமாய் கொண்டு போய் இருக்கிறது. எத்தனையோ பேருக்கு இந்த நாட்களிலே ஒரு சின்ன சின்ன ஒரு இன்ப ஆசைகளுக்காக தங்களே ஒப்பு கொடுத்த இந்த நாட்களிலே ஐயோ ஏன் இந்த வாழ்க்கை, ஏன் இந்த காரியங்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் அவங்களே மாய்ந்து கொள்ளும்படிக்கான ஒரு காரியங்களே ஈடுபட்டு கொண்டு வரார்கள். ஆண்டவர்கிட்ட சொல்வோம்ப்பா, இந்த சிற்றின்ப மோகம் எல்லாம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, உங்க பரலோக ராஜ்யத்தில் வந்து சேர்கிற வரைக்கும் இந்த மோகங்கள்லாம் ஆண்டவரே எனக்கு ஒரு இச்சையாய் மாறிவிடக் கூடாது. உங்கள் சிலுவை நிழலிலே நான் தஞ்சமா இருக்கணும் என்று சொல்லி தயவு செய்து தவ நாட்களை உங்களை ஒப்பு கொடுங்க. இன்னொரு ஆண்டை நமக்கு கூட்டி கொடுத்திருக்கிறார். போன தவ நாட்கள் இருந்தவங்க இந்த நாள்ல எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியாது. நமக்கு இன்னொரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். இந்த தவ நாட்களை நம்ம ஒப்பு கொடுப்போம். அப்பா, என்னை, என் குடும்பங்களை, அல்லது என்னோடு கூட பிறந்த ரத்த உறவுகளை எல்லாரும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உன் சிலுவை நிழல் அண்டையில அவங்க எல்லாம் வந்து தங்கணும். அப்பா, என்னை வெறுத்து சிலுவையிலே என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கணும் என்று சொல்லி அந்த கருத்தில் ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமாய் தேவன் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய நல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 57:2 வசனம் சொல்லுகிறது, எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன் என்று சொல்லுகிறது. ஹல்லேலூயா. சங்கீதம் 57:2 இதுதான் நமக்கு அழகாய் சொல்லுகிறது. எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி இந்த நாளில ஜெபத்தின் வழியாக கூப்பிடுவேன். அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முதலாவதாக நம்முடைய பாவங்களை, குற்றங்களை அறிக்கையிடுவோமா? அந்த கர்த்தர் இந்த நாள் முழுதும் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே அப்பா, உமக்கு விரோதமாய் இரண்டு பாவங்கள், சுவாபங்கள், பார்த்தது, கேட்டது, பேசினது, செய்தது எல்லாவற்றுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்று சொல்லி, இரண்டால் வசனம் சொல்லுகிறது, தோ இவ்வளவு நாள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், என் ஆசீர்வாதங்கள் ஏன் தடையா இருக்கிறது என்று சொல்லி. ஆனால் வசனம் சொல்லுகிறது, உன் பாவங்களே அதற்கு தடையா இருக்கிறது என்று சொல்லி. அவன் அந்த கருத்துல கொடுப்போமா? பாவ அறிக்கை ஜெபத்தை சொல்லும். அனைவருமா கண்களை மூடி, அப்பா, என்னுடைய குற்றங்கள், என்னுடைய மீறுதல், என் சாபங்கள் எல்லாவற்றும் ஒரு விசியாய் நீ சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டீர் ஆண்டவரே. இப்போது என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா, என் ஆவி ஆத்மா சரீரங்களை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அது குற்றமற்றதா இருக்கும்படி திரும்ப செய்யுங்க. எல்லாரும் அப்படியே அர்ப்பணிங்க, எல்லாரும் அப்படியே அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் அர்ப்பணிங்க. எங்கே இருக்கிறீர்களோ யூடியூப் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆவி ஆத்மா சரீரங்களை ஒப்புக் கொடுங்க. அப்பா, குற்றமற்றதா இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, குற்றமற்றதா இருக்கட்டும். பாவங்கள் யார இயேசுவின் ரத்தத்தினாலே என்னை கழுவும் ஆண்டவரே. என் ஜெபங்களுக்கு என் பாவங்கள் தடையா இருக்கக்கூடாது. என் ஆசீர்வாதங்களுக்கு என் பாவங்கள் தடையா இருக்கக்கூடாது. அப்பா, என்னுடைய எல்லா சாபங்கள் நிமித்தம் ஆண்டவரே இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரியும். அப்பா, என்னை ஒரு விசையாய் கழுவும். மகனாக, மகளாக ஏற்றுக்கொள்ளுங்க அப்பா என்று சொல்லி ஆவி ஆத்மா சரீரத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். மகிமை இந்த நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. 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 ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், இந்த யார் தேவனா இருக்கிறார்? என்னுடைய தேவன், நம்முடைய தேவன், நம் குடும்பத்தின் தேவன், நம் தேசத்தின் தேவனாய் இருக்கிறார். அந்த தேவனிடத்தில நம் விண்ணப்பங்களை வைக்க போகிறோம். அந்த கருத்திருப்பு கொடுத்து விசேஷமாக இந்த நாளிலே எல்லா ஊழியக்காரர்களுக்காகவும்
திருச்சபைகளுக்காகவும் சபைகளுக்காக நாம ஜெபிக்க போகிறோம். என்று சொன்னால் இந்த நாளிலே ஊழியக்காரர்கள் இல்லாவிடில் வேதத்தை எடுத்து நம்மளால் படிக்க முடியாது, இப்பேற்பட்ட காரியங்கள் நம்மளால செய்ய முடியாது. அப்ப நீங்க எங்கெங்கெல்லாம் போறீங்களோ அந்தந்த ஊழியக்காரங்க பேரை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அப்பா எங்க ஊழியக்காரர்களை பலப்படுத்துங்க, அவங்களை ஆசீர்வதிங்க, அவங்க ஆண்டவரே அவங்க செய்கிற ஊழியங்களை ஆசீர்வதிங்க, அநேக ஆத்துமாக்களை தாங்க. எந்தெந்த இடங்கள் எல்லாம் இது கிராம ஊழியங்கள் போறாங்க, சிறு பிள்ளைகள் ஊழியம் செய்யறாங்க, இசை ஊழியம் செய்யறாங்க, இதோ அநேக பாட்டு மூலியமாக ஊழியங்களை செய்யறாங்க, அநேக டிரான்ஸ்லேஷன் மூலியமாக ஊழியம் செய்யறாங்க, நற்செய்தியை சொல்றாங்க, பிரதிகளை எழுதுறாங்க. எல்லாரும் ஆண்டு கருத்துல கொடுப்போமா? வித்தியாசமான வரங்களினால ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் நிரப்புகிறார். அவங்க எல்லாரும் அப்படியே ஒருமனப்பட்டவர்களா ஊழியக்காரர்களுக்கு மாத்திரம் ஜெபம் பண்ணுங்க. நாமத்தினால் எல்லா ஊழியக்காரர்களும் சபைகளும் நல்ல பிதாவே. தேவன் ஊழியக்காரர்கள் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். அப்ப இந்த வேளை விசேஷமாக தேசங்களை ஆண்ட கருத்தில் ஒப்பு கொடுப்போம். எத்தனையோ தேசங்களில் இந்த நாட்களை பார்க்கும் போது தேவனுடைய வார்த்தைகளை சொல்லக்கூடாதபடிக்கு பெரிதான தடைகளை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். ஆக ஆண்ட கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். என் இந்தியா இயேசுவுக்கு, என் குடும்பம் இயேசுவுக்கு, என் தேசம் இயேசுவுக்கு என்று சொல்லி அர்ப்பணிக்கும் போது நம் எல்லைகளை கர்த்தர் பெரிதாக்குவார். அதெல்லாம் சொல்லுமா, என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி அவங்க தன் முகத்தை தேடினால் அப்போது பரலோகத்தில் இருக்கிற தேவன் அதை கேட்டு அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பாராம். அந்த சேம சக்தி தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வோமா? எங்கள் தேசத்துக்கு அந்த சேமத்தை தாங்க. நம்ம வீதிகளுக்கு ஒரு சேமம் வேணும், தேசங்களுக்கு சேமம் வேணும். ஆகவே தேசத்தை ஆளுகிற தலைவர்களை ஒப்பு கொடுப்போம், அவங்க நல்ல வழியிலே நடத்தட்டும் என்று சொல்லி ஆண்ட கருத்துல ஒப்பு கொடுத்தா எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோமா? தேசங்கள் இயேசுவுக்காக வாழ வேண்டும். எஸ் ஹalleluya, எஸ் 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 தேசங்கள். ஆமென் ஆமென். இந்த தேசத்தை பாரு, குளோபை பாரு, உலகத்திலே பாரு, அந்த தேசத்தில் இருக்கிற எல்லா தலைவர்களை பாரு, தேசத்தில் இருக்கிற எல்லா மாநிலங்களை பாருங்க, எல்லா மினிஸ்டர்ஸ்களை பாருங்க, எல்லா உப தலைவர்களை பாருங்க. ஒவ்வொரு தேச தலைவர்களை சந்தித்து அப்பா உண்மையா தேசத்தை நேசிக்கட்டும் ஆண்டவரே, உண்மையா தேசத்தை வழிநடத்தட்டும். ஆமென் 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 ஆமென். Thank you Lord, thank you Lord, thank you Lord. இயேசுயா அப்பா உம்முக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென் ஆமென். உம்முக்கு அப்பா இயேசுப்பா இந்த இந்தியா கண்ட்ரில நடக்கிற ஒவ்வொரு அக்கிரமம் ஆண்டவரே, இயேசு நாமத்தில் எல்லாமே ஒடுக்கப்பட்டு ஆண்டவரே, எல்லாமே நீங்க பாருங்க ஆண்டவரே. அப்பா தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு அக்கிரமமான ஜனங்களை இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே நீங்க அவங்களை மன்னியும் ஆண்டவரே. அப்பா மறுபடியும் மாற்றுங்க ஆண்டவரே, மாற்றி பிள்ளைகளாக மாற்றும் நல்ல எண்ணங்களை தாரும், நல்ல திட்டங்களை தாரும், தேசத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்ப இறைவனை ஆசீர்வதியும். ஆமென். Thank you Lord. ஆசீர்வதியும் பலப்படுத்துங்க ஆண்டவரே. எல்லாரையும் தேசத்தின் மேல் உம்முடைய கரங்களை வையுங்க. உங்க இரத்தத்தால் அபிஷேகம் ஆண்டவரே. நன்றி நன்றி. இயேசுவின் நாமத்தில் எங்க தேசத்தை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். ஹalleluya ஹalleluya. அடுத்ததாக எங்க உள்ள வியாதியுள்ள பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். ஒரு சிறு சிறு வியாதிகள் அந்த பிள்ளைகள் அதிகமான பாதிப்புக்குள் கொண்டு போகிறது. விசேஷமாக இந்த நேரத்துல பிரசவத்துக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆம்புலன்ஸ்ல இருக்கிற பேஷண்ட்களை நினைப்போம், ஐசியூ வார்டில் இருக்கிற பிள்ளைகளை நாம நினைப்போம். இது எத்தனையோ பேருக்கு கோல்டு, ஜுரம், மற்றபடி இந்த கை நோய், கால் நோய், உடல் பலவீனம், சோர்வுகள், அசதி, எத்தனையோ தாய்மார்களுக்கு நடக்க முடியாத சூழ்நிலைகள், இவைகள் எல்லாவற்றையும் ஆண்டு கருத்துல கொடுக்கும். அப்பா ஒவ்வொரு பிள்ளைக்கு மேல் மனம் இறங்கும் ஆண்டவரே, ஒவ்வொரு வியாதிகளை குணமாக்கும் ஆண்டவரே. அவர் எடுத்துக்கொள்கிற மாத்திரை மருந்து ஏதோ இயேசுவின் ரத்தம் சொல்லி அவங்க உட்கொள்ளும் போது அவங்க உடல்கள் பலப்படட்டும், நரம்புகள் பலப்படட்டும், எலும்புகள் உருவாகட்டும், எல்லா ரத்த கொலைகளும் இயேசுவின் நாமத்தினால கிளீன் ஆகட்டும். ஒவ்வொரு டயாலிசிஸ் பண்ற பேஷண்ட் இருக்கிறாங்க, சுகர் பேஷண்ட் இருக்கிறாங்க, பிபி பேஷண்ட் இருக்கிறாங்க, எத்தனையோ பிள்ளைகளுக்கு, சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு கேன்சர், பிரெயின் கேன்சர், த்ரோட்
த்ரோட் கேன்சர் என்று சொல்லி அநேக காரியங்கள் ஈடுபட்டிருக்கிறது. அவ ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே மனமிரங்கும், ஒவ்வொரு வியாதிஸ்தர்கள் மீது மனமிரங்கும் என்று சொல்லி ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுத்து எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணலாமா? உங்களுக்கு யாரெல்லாம் தெரிஞ்சிருக்கிறாங்களோ அவங்க பேரை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அவங்களை தொடுவார், கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். மனமிரங்கும், மனமிரங்கும், மனமிரங்கும். ஓ ஜீசஸ், தொடுமாப்பா, தொடுமாப்பா. ஆமென், 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 ஆமென். ஆமென் சுவாமி. அப்பா இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே எங்களுக்கு மனமிரங்கும், மனமிரங்கும். அப்பா வியாதியின் மனமிரங்கும். ஒரு சின்ன வியாதி பெரிய கஷ்டத்தில் கொடுக்கிறது. அப்பா எல்லா டயபிட்டிஸ் எடுக்கிற ஒவ்வொரு டாக்டர் ஆண்டவரே எல்லாருக்கும் ஒரு எல்லா ஹார்ட் சர்ஜரிகளை பாரும் ஆண்டவரே. எல்லா கோவிட் சகோதரி மஞ்சுவை தொடும் ஆண்டவரே. ஹார்ட்டை தொடுங்க இயேசு சுவாமி. கர்த்தர் மகனோடு இருக்கட்டும். அசோக்கை தொடுங்க இயேசு சுவாமி. மகன் கால்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. உங்க கிருபை இந்த பிள்ளைகளோடு இருக்கட்டும் ஆண்டவரே. தேவ கிருபை இந்த பிள்ளைகளை தொடட்டும் ஆண்டவரே. இந்த யூடியூப் மூலமாக யாரெல்லாம் தன் வியாதிகளை கரைகளை வைத்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தர் தான் இதை செய்வீர் ஆண்டவரே. அப்பா ஜெபிக்கிற பிள்ளைகளால் அல்ல ஆண்டவரே, தேவன் தான் செய்கிறீர் ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு அற்புதங்கள் நடக்கும் ஆண்டவரே. அப்பா வாட்ச் பண்ணி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுங்க ஆண்டவரே. எந்த பலவீனம் இருக்க அந்த இடத்துல தொடுங்க ஆண்டவரே. ஒரு தேவ வல்லமை கடந்து பாயட்டும் என் கர்த்தரால் இது ஆகும் ஆண்டவரே. உடல் சோர்வு, அசதி, பலவீனங்கள் எல்லாம் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினால. என் கர்த்தர் செய்கிறமைக்காகவும் மக்கள் நன்றி. சிறு கை குழந்தை கர்ப்ப கண்ணில் இருக்கிற குழந்தைகள் கூட அநேக டிசீஸ்கள் ஆண்டவரே. அந்த பிள்ளைகள் இருந்து பெரியோர் வரை தொடுங்க ஆண்டவரே. கர்த்தரை ஆஸ்வதிக்கிறமைக்காகவும் கர்த்தரே ஆவியானவர் அவர் எங்குண்டாங்க விடுதலை உண்டு. அந்த விடுதலை உண்மை நேசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தாங்க ஆஸ்வதிக்கிறமைக்காகவும் மக்கள் நன்றி. துதிக்கிற வணக்கத்தை நம்புறதுக்கே செலுத்துகிறோம். ஏசப்பா நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இந்த வேளை ஆண்டு கர்த்தர் ஒப்பு கொடுத்து தேவனுக்காக வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு வருகிற நிந்தனைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகளுக்காக ஆண்டு கர்த்தர் ஒப்பு கொடுப்போம். எத்தனையோ பிள்ளைகள் ஊழியத்தில் இருக்கிறாங்க, குடும்பங்கள் இருக்கிறாங்க. ஆனால் கடன் பிரச்சனைகள் அவர்கள் மிகவும் வாட்டி ஊழியம் செய்யக்கூடாதபடிக்கு பிரச்சனைகள். ஐயோ நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேனே, எனக்கு ஏன் இந்த வேதனைகள்? நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன், எனக்கு ஏன் இந்த கடன் பிரச்சனைகள்? என் தேவன் தேவைகளை சந்திக்க மாட்டாரா என்று சொல்லி அநேக பிள்ளைகள் அநேக கருத்தினால் ஈடுபட்டு அவங்களே அவங்க சில நேரங்களை அவங்களை புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலைகளை போகிறது. அப்ப இதனால நம்ம வசனத்தை பார்த்து இல்லைங்களா, எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற என் தேவனையே நோக்கி நான் கூப்பிடுவேன், என் தேவனை நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லி நிச்சயமா என் சகோதரியே சகோதரனே கலங்காதீங்க. இந்த சூழ்நிலைகளை ஒரு நாள்ல ஒரு நாள் மாற்றப்படும். தேவன் செய்வார், மனிதர்கள் செய்ய மாட்டார்கள். ஆனா தேவன் ஏதோ ஒரு வழியை நமக்கு திறப்பார். அவரையே நம்பிடுங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். விசேஷமாக பைனான்ஸ் தேவைகள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கடன் தொல்லைகள் இருக்கிற பிள்ளைகள் ஆமா ஸ்தோத்திரம். நேற்று நினைக்கிற ஒரு சகோதரி தன்னுடைய பைனான்ஸுக்காக அந்த மக்கள் மிகவும் வேதனைப்பட்டு தன்னையே மாய்த்து கொள்ள போனாங்க. அவ ஆண்டு கருத்தில் ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரை. இப்படிப்பட்ட காரியங்களா எந்த பிள்ளைகளுக்கும் வாங்கக்கூடாது ஆண்டவரை. உங்க கரும் ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட இருக்கணும் ஆண்டவரை. பைனான்ஸ் சந்திங்க ஆண்டவரை, அவங்க வறுமைகளை மாற்றுங்க ஆண்டவரை என்று சொல்லி ஆண்டு கருத்தில் ஒப்பு கொடுத்து எல்லாவற்றுக்கும் ஜெபம் பண்ணுவானா? ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமா எங்க இருக்கிறீங்க எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமாப்பா சந்தேகப்பா, சந்தேகப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். அப்பா வேலை தேடிக் கொண்டிருக்கிற ஒரு நபரை மாஸ்டர் பைனான்ஸ் தேவி சொன்னாங்க ஆண்டவரே. அப்பா எவ்வளவு பேர் ஆண்டவரே சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணாங்க. ஆமென், ஆமென், ஆமென். கடன் வாங்கி பாடுவாங்களே. அப்பா அந்த பிள்ளைகள் வாங்கிக்கிறாங்க. எல்லா பைனான்ஸையும் பாருங்க தாய் பண்ண ஒரு பாவத்தை மாற்றிடுவாங்க. ஆமென், ஆமென். எல்லா ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் ஃபைனான்ஷியல் அப்பா தேவனை சந்தேகப்பட்டு ஆண்டவரே. அப்பா எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகணும் ஆண்டவரே. எங்களோட நீட்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் ஆகணும் ஆண்டவரே. எங்க டிசைர்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆகணும் ஆண்டவரே. எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா அக்கம்ப்ளிஷ் ஆகணும் ஆண்டவரே. கர்த்தர் ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவரே. அப்பா எங்க தேவனை சந்தேகப்பட்டு
அப்பா நிமிர்ந்து நிற்க வைக்கும் நீர் ஆண்டவரே எல்லா ஆகாத காரியம் ஆகும் என்று சொல்லுவோம் நீர் ஆண்டவரே அப்பா ஆகும் ஆண்டவரே ஆகும் ஆண்டவரே உங்களை விசுவாசித்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே ஆகும் ஏசப்பா எல்லாம் ஆகும் ஏசப்பா thank you Jesus இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் 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 ஃபைனான்ஸ் தேவைகளை கர்த்தர் நிறைவாய் சந்திப்பார் அனுக்கத்துல ஒப்பு கொடுங்க ஏதோ ஒரு இடத்துல தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார் அந்த வேளையில இந்த நாட்களே மற்ற எல்லா காரியங்களும் ஆண்டவர் கர்த்தர் ஒப்பு கொடுத்து ஜெபிப்பதற்கு முன்பாக நம்ம எல்லா தேவைகளையும் ஒப்பு கொடுப்போமா மற்றவங்களுக்காக ஜெபித்த நம் தேவைகளை கர்த்தர் கேட்கிறவரா இருக்கிறார் விசாரிக்கிறவரா இருக்கிறார் அவரும் பக்கத்தில் இருந்து மகளே உன் தேவை என்ன என்று கேட்டுக் கொண்டிருக்கிறார் ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம் அப்பா என் தேவைகள் இப்படியா இருக்கிறது ஆண்டவரே குறைவுள்ளவனா இருக்கிறேன் ஆண்டவரே என் குறைவுகளை நிறைவாக்கும் ஆண்டவரே பாக்கியம் இல்லாமல் இருக்க எனக்கு பாக்கியத்தினாலே நிரப்பும் ஆண்டவரே ஆண்டவரே நீரே என்னை பொக்கிஷத்தினாலே நிரப்பும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருக்கு திறப்பு கொடுத்து எல்லா காரியங்களுக்காக ஜெபிப்போம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்க போகிறோம் அந்த தேவனுடைய வார்த்தை நம் இருதயத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னார் எந்த ஒரு கலைகளும் இருக்கக்கூடாது எந்த ஒரு முன்னும் இருக்கக்கூடாது அந்த கருத்தை எல்லாத்தையும் பிடுங்கி போடுவோம் ஆண்டவரே என் மனதை நல்ல நிலமாக மாற்றுங்கப்பா பள்ளங்கள் எல்லாம் ஆண்டவரே நிரப்புங்க ஆண்டவரே ஆண்டவரே கல்லுகள் எல்லாம் எடுத்து போடுங்க ஆண்டவரே முள்ளுகள் எல்லாம் வேரோடு பிடிக்கி போடுங்க ஆண்டவரே நல்ல நிலமாக இருக்கும் போது வார்த்தையிலும் விதைகள் விழட்டும் ஆண்டவரே அது 100ஆக உனக்கு நாங்க கனி கொடுக்கணும் அது ருசி உள்ள கனிகளை கொடுக்கணும் அநேகருக்கு பிரோஜனம் உள்ள கனிகளை கொடுக்கணும் என்று சொல்லி அந்த கருத்துல ஒப்பு கொடுங்க தேவன் உங்களோடும் நம்மோடு கூட பேசுவார் இந்த நாட்கள் நம்ம தியானிக்க போகிற வசனங்கள் என்ன என்று சொன்னால் சிலுவையின் 7 வார்த்தைகளை நாம் ஒவ்வொன்றாக நாம தியானிக்க போகிறோம் ஆகவே அப்பா அப்பா சிலுவையில் அறையுண்ட இயேசுவே உண்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் என்று சொல்லி அந்த கருத்துல ஒப்பு கொடுத்து ஒரே ஒரு அடி பாடலை பாடி ஆண்டவரே நீர் எங்களோடு கூட வாசம் பண்ணும் சிலுவையின் 7 வார்த்தையினாலே எங்களோடு கூட பேசும் என்று சொல்லி அந்த கருத்துல ஒப்பு கொடுத்து எல்லாவற்றுக்காக அந்த ரெண்டு சொல்லி நம்ம ஜெபித்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்க போகிறோம் தேங்க்யூ லார்ட் முதலாவதாக இன்று நாம கேட்க போகிற வசனம் என்ன தெரியுங்களா பிதாவே இவர்களை மன்னியும் இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் என்று சொல்லி இந்த சிலுவையின் வார்த்தையை முதல் வார்த்தை என்று தியானிக்க போகிறோம் அதன் அடிப்படையாக ஒரே ஒரு அடி பாடலை பாடி அந்த கருத்துல கொடுப்போம் தேங்க்யூ லார்ட் நன்றி சிலுவையில் அறையுண்ட இயேசுவே உம்மையை நோக்கி பார்க்கிறேன் என் பாவ சுமைகளோடு ஓம் பாத நிழலில் நிற்கிறேன் சொல்லுங்க சிலுவையில் அறையுண்ட இயேசுவே உம்மையை நோக்கி பார்க்கிறேன் என் பாவ சுமைகளோடு ஓம் பாத நிழலில் நிற்கிறேன் இயேசுவே உமது இரத்தத்தால் என்னை கழுவி இங்கு உமது வான்வீட்டில் என்னையும் சேருமே பிதாவே இவர்களை மன்னியும் அறியாமல் செய்தார்கள் என்று மாறாத நேசத்தால் எங்களை மன்னித்து மகிழ்ச்சியால் நிரப்புவே இயேசுவே உமது இரத்தத்தால் என்னை கழுவி இன்று உமது வான்வீட்டில் என்னையும் சேருவே வான்வீட்டில் என்னையும் சேருவே வான்வீட்டில் என்னையும் சேருமே கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம் மகாகிருபையும்
அனைவருக்கும் நிறைந்த நல்ல இயேசு சுவாமி, அருமையான இந்த நாளுக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சிலுவையின் 7 வார்த்தைகளை தியானிக்க போகிறோம் ஆண்டவரே. எங்களை பார்த்து பேசின வார்த்தைகள் ஆண்டவரே, யாருக்கோ அல்ல இயேசு சுவாமி, உம்மை விசுவாசிக்கிற பிள்ளைகளை பார்த்து பேசின வார்த்தைகள். அது ஒவ்வொரு வருஷமும் தியானிக்கிறோமே என்று தானே எங்களை யாரும் அலட்சியமா இருந்தாடபடிக்கு இந்த ஆண்டிலே தேவன் அவர் சிலுவையின் வார்த்தைகளை கேட்க எனக்கு ஜீவனை தந்திருக்கிறாரே. ஆகவே நான் உண்மையோடு வசனத்தை கேட்பேன், உண்மையாய் அவருக்கு வாழ்வேன், உண்மையாய் அவருடைய பணியை செய்வேன் என்று சொல்லி ஒவ்வொரு பிள்ளைகளும், ஒவ்வொரு குடும்ப ஜனங்களும், ஒவ்வொரு ஊழியக்கார குடும்பங்களும் தங்களை முழுமையா அர்ப்பணித்து இந்த வருஷத்துல மேன்மையான காரியங்கள் உமக்காக செய்ய ஒவ்வொரு பிள்ளைகளையும் எழுப்பும் இயேசுவின் நாமத்தினாலே. இதனால ஊழியக்காரர் மறைத்து என்னோடு எங்களோடு பேசுங்க. யூடியூப்ல வாட்ச் பண்ணி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிங்க. மறைவாய் எங்கெங்கயோ கேட்டுக்கொண்டிருப்பாங்க ஆண்டவரே, அவர்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். இந்த நாட்களில் ஆண்டவரே அநேக ஆசீர்வாதங்கள் பெற வேண்டும் ஆண்டவரே. உமக்காய் சாட்சியாய் வாழ வேண்டும். என் கர்த்தரே செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி. துதிக்கிறோம் கர்த்தரெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ரட்சகரே சப்பா நாமத்தில் ஜெபிக்கிறோம் மகிமை இந்த நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Thank you Lord. வேதத்தை எடுப்போம், வேதத்தை நாம் தியானிப்போம். Thank you Lord. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான தேவனுக்கு மகிமை உண்டாகும்படியாய் கைகளை தட்டி நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். Hallelujah. Praise the Lord. ஆக இந்த நாட்களிலும் கூட ஆண்டவருடைய பரிசுத்த பிரசன்னம் நம்ம மத்தியில் இருக்கிறது. தேவன் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து தம்முடைய திட்டத்தையும் சித்தத்தையும் உங்கள் வாழ்க்கையில நம் வாழ்க்கையில அவர் செய்வார். ஆண்டவரே உம் சித்தம் என் பாக்கியம் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம். அவருடைய சத்தம் கேட்டு அவருடைய சித்தத்தை செய்ய நம்ம ஒப்பு கொடுக்கும் போது தேவன் மகிமையான காரியங்களை அவர் செய்வார். இன்றைக்கும் கூட அன்பானவர்களே, ஆராதனையில சொன்ன வண்ணமாக சிலுவையின் 7 வார்த்தைகளை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நாம தியானம் பண்ண போகிறோம். மற்ற சிலுவை அந்த செவ்வாய்க்கிழமை நாட்களில ஒவ்வொரு நாளும் சிலுவையின் மேன்மையை குறித்து நாம பார்க்க போகிறோம். அதற்காக ஆண்டவருடைய கரங்களை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் தாமே அவருடைய வசனங்களை நம்முடைய நாவில வைக்கும்படியாய், அவருடைய வார்த்தைகளை நம்முடைய நாவில வைக்கும்படியாய், உன் வாயை அகலமாய் திற, அதுல என் வார்த்தைகளை வைப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியான தேவன் இதற்கு உதவி செய்யும்படியாய் அவருடைய கரத்திலே நம்மை முழுமையாக ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவார். இன்றைய நாளின் முதல் வசனத்தை, முதல் வார்த்தையை சிலுவையில், அதாவது கல்வாரி என்னும் தோட்டத்திலே பூத்த 7 மலர்கள் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். ஆக அந்த 7 மலர்களில முதலாவது முத்தாக ஆண்டவர் தம்முடைய திருவாய் மலர்ந்து மன்னித்து சொன்ன ஒரு வார்த்தை. லூக்கா 23 அதிகாரம் 34வது வசனம். லூக் 23:34. அங்கே என்ன சொல்கிறார் பாருங்க. 23:34. முதலாக இயேசு சிலுவையில அடிபட்டு காயத்தையோடு கூட, ரத்த வேர்வையோடு கூட, ரத்தம் சிந்தி மரணத்தின் கடைசி நேரத்தில் இருக்கிற உலகத்தின் எல்லா ஜனங்களுடைய பாவங்களை தன்மேல் சுமந்து கொண்டு ஆண்டவர் சொல்கிற அந்த வார்த்தையை இன்றைக்கு நீங்களும் நானும் தியானித்து இதையே நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறார். என்ன சொல்லுகிறார் அங்கே? Then Jesus said, Father, forgive them, for they do not know what they do. And they divided his garments and cast lots. அப்பொழுது இயேசு பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். ஆண்டவருடைய பரிசுத்த கருத்தில் அப்படியே நம்ம ஒப்பு கொடுப்போம். நல்ல ஆண்டவரே, அருமையான வழிக்காக நன்றி. இந்த வேத வசனத்தின் வழியாக ஆண்டவரே ஒரு சில வசனங்களோடு கூட பரிசுத்த ஆவியானவர் எங்களை சிலுவையின் நிழலில் மறைத்து கொண்டு
உம்மை வெளிப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய பெயரோ புகழோ ஆண்டவரே பாடுகிறவர்களோ ஜெபிக்கிறவர்களோ இசைக்கிறவர்களோ ஒரு பேரும் ஆண்டவரே மேன்மை அடையாதபடிக்கு என் ஆண்டவர் இயேசு பிதாவாகிய தேவன் நாமம் ஒன்றே மகிமை அடையும்படியாய் எங்களை மறைத்து உம்மை வெளிப்படுத்தும் ஆவியானவர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் அர்ப்பணிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. வாசிக்கப்பட்ட வாசகம் லூக்கா 23 அதிகாரம் 34வது வசனம். சிலுவையிலிருந்து ஆண்டவர் பேசினதான விசேஷமான ஒரு வார்த்தை. இது கிறிஸ்தவ உலகில மிக மிக முக்கியமான ஒரு வார்த்தை. மனித வாழ்க்கையில மிக மிக முக்கியமான ஒரு வார்த்தை. இந்த ஒரு வார்த்தைக்கு மேலான வார்த்தை இந்த உலகத்துல ஒன்றுமே கிடையாது. ஆகவேதான் ஆண்டவர் 10 கட்டளைகளில 2 கட்டளைகளை கொடுத்தார். முதலாவது நம்முடைய பிதாவாகிய தேவனை, நம்மை உண்டாக்கின கடவுளை, நம் ஆண்டவராகிய தேவனை கர்த்தரை உன்னுடைய முழு இருதயத்தோடு, உன்னுடைய முழு ஆத்மாவோடு, உன் முழு பலத்தோடு மனதோடு அவரிலே நீ அன்பு கூறுவாயாக. அவர் ஒருவரே தேவன், அவரே அன்றி வேறொரு தேவன் இல்லை என்றும். 2வது சொல்லுகிறது, உன்னையே நீ நேசிப்பது போல உன் அயலானை நேசி அப்படின்னு சொல்லிதான் அந்த வார்த்தைக்கு அடையாளமாய் தான் இந்த வார்த்தை சொல்லுகிறது. பிதாவாகிய தேவனை நோக்கி உலகத்தில் இருக்கிற அத்தனை கோடி ஜனங்களுடைய பாவங்களை தன்மேல் சுமந்து கொண்டு ஆண்டவர் சொல்லுகிறார், பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள். உண்மையாகவே இயேசுவை அறிந்தார்கள் என்று சொன்னால், உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பார்கள் என்று சொன்னால், உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்களா இருந்தால் அவர்கள் ஒருபோதும் பாவம் செய்ய மாட்டார்கள். ஆகவே அறியாமல் செய்கிற அந்த பாவத்தை மன்னியும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு தம்முடைய திருவாயில் மலர்ந்து பரலோக தேவனை நோக்கி ஜெபிக்கிற விசேஷித்த ஜெபம் அன்பானவர்களே. ஆகவே இந்த செய்திக்கு விசேஷமான ஒரு தலைப்பு, இயேசுவை போல் பிறரை மன்னிப்போம். அல்லேலூயா. இயேசுவை போல் பிறரை மன்னிப்போம். அதற்கு அடுத்து என்ன தெரியுமா? நீ மன்னித்தால் பரமபிதா உன் பாவங்களை மன்னிப்பார். நாம மற்றவங்களை மன்னிக்கும் போது ஆண்டவர் நம்மை மன்னிக்கிறவராய் இருக்கிறார். ஏனென்றால் இவைகள் எல்லாவற்றிற்கும் முன்மாதிரியாக, இவைகள் எல்லாவற்றையும் நல்ல கல்லன் பக்கத்திலிருந்து பார்த்து கொண்டே இருக்கிறார். இந்த 2 கல்வர்களையும் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். எவ்வளவு பாடுகளின் மத்தியிலே நம்மை பாவங்களை மன்னிக்கும்படி பிதாவாகிய தேவனை நோக்கி ஜெபிக்கிறாரே, இவர் எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி இதை இன்றைக்கு நீங்களும் நானும் சிந்திக்கிறோமா? பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே கிறிஸ்துவ வாழ்க்கையில, ஏன் மனித வாழ்க்கையில மிக மிக கடினமானது எது, மிக மிக பாரமானது எது, மிக மிக கஷ்டமானது எது என்று சொன்னால் மற்றவர்களை மன்னிக்கிற மனப்பான்மை தான், மற்றவர்களை ஏற்றுக்கொள்கிறது தான், மற்றவர்கள் செய்த குற்றம் குறைகளை நாம மன்னிக்கிறது தான் மிக மிக கஷ்டம். ஒரு சிலரை நம்ம வீட்டிலே வச்சு ஒரு மாதம் முழுவதும் அவங்களுக்கு கறி சாப்பாடே போடலாம்னா கூட போடுவாங்க, சலிக்கவே மாட்டாங்க. என்ன வேண்டுமானாலும் சொல்லுவாங்க, என்ன வேண்டுமானாலும் செய்வாங்க. ஆனால் மனமாற மன்னிக்கிறோம் என்ற அந்த ஒரு வார்த்தை நம்முடைய இருதயத்திற்குள்ளே வரும் என்று சொன்னால் அது எத்தனை பெரிய பாக்கியம். உலகத்தில் இருக்கிற அத்தனை கோடி ஜனங்களின் பாவங்களை சுமந்த இயேசு ரத்த வேர்வையோடு கூட வந்து கொண்டிருக்கிறார். மரணத்தின் கடைசி நேரத்தில் அவர் இருக்கிறார். நமக்காகவும் உலகத்தில் இருக்கிற அத்தனை கோடி ஜனங்களுடைய மனித குலத்தை மீட்டு ரட்சிப்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கினார், வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியில் என்று நாம பார்க்கிறோம். அந்த நேரத்தில தான் எப்படி உங்களை மன்னிக்கிறது, எப்படி உங்களை ஏற்றுக்கொள்கிறது, என்ன தவறு செய்தால் அன்பானவர்களை யாரா இருந்தாலும் நான் மன்னிக்காமற் போனால், நாம் மன்னிக்காமற் போனால் நம்முடைய பாவங்கள் நம்மோடு கூட மூட்டை மூட்டையா அப்படியே தான் இருக்கு. நாம மன்னிக்காமல் போனார் பரலோக தேவன் நம்மை மன்னிக்கவே மாட்டார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் ஜெயம் என்று சொல்லி 34 முறை நம்ம சொன்னாலும் கூட சரி, ஒருவேளை இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டாலும் சரி, அது நமக்கு மன்னிக்கப்படாது. மற்றவர்களை மன்னிக்கிற குணநலன்கள் நம்மிடத்துல வருகிற வரைக்கும், மன்னித்து மறக்கிற வரைக்கும் இந்த எண்ணங்களும் இந்த தீய செயல்பாடுகளும் நம்மோடு கூடவே அது ஒட்டிக்கொண்டே இருக்கும். ஜன்ம பாவமாய் அப்படியே ஒட்டிக்கொண்டே இருக்கும், மாம்சத்தின் பாவமாய் அப்படியே ஒட்டிக்கொண்டே இருக்கும்.
ஆம், தாவீது சொல்கிறார், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள் என்று. அந்த பாவம் நம்மோடு கூட ஒட்டி கொண்டே இருக்கும். அது எல்லாவற்றையும் கழுவதான், போக்கதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மனிதனாய் வந்தார். அதனாலதான் ஆரம்பத்துல பார்த்தோம் இல்லையா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் 1 தீமோத்தேயு 1:15 வசனத்துல விசேஷமான ஒரு வார்த்தை சொல்லுகிறது, பாவியை மன்னிக்கவே இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மனிதனாய் வந்தார் என்று சொல்லி. நம்ம எல்லாரையும் மன்னிப்பதற்காகவே இந்த பூமிக்கு வந்தார். மன்னிப்பின் அடையாளத்தோடு கூட அவர் வந்தார். நாம் என்ன குற்றங்களை செய்தவர்களா இருந்தாலும் நம்ம எல்லாரையும் மன்னிக்கவே இயேசு கிறிஸ்து வந்ததனாலதான் பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல கோபத்தோடு கூட அவர் அடிச்சாங்க. கோபத்தோடு கூட அவர் என்னென்னமோ கேலியெல்லாம் செய்தாங்க, அவமானம் பண்ணாங்க. ஒருவரையும் அவர் சபிக்கவே இல்லை. அன்பானவர்களே, எல்லாரையும் அவர் மன்னித்தார். பரபாசை பாருங்க, பரபாஸ் ஆண்டவரை இயேசு பத்தி சொன்னார், இயேசுவே என்னோடு கூட சேர்ந்து கொள், இந்த ரோமாபுரியை சேர்ந்து நாம் அரசாளுகலாம் என்று சொல்லி அவர் சொல்லும் போது ஆண்டவர் சொன்னார், மகனே, உன் ராட்சியம் வேறு, என் ராட்சியம் வேறு. கூடுமானால் உனக்காக நான் மரிக்கவும் தயாராயிருக்கிறேன், உன் பாவங்களை மன்னித்து நான் மறைக்கவும் நான் தயாராயிருக்கிறேன் என்று சொல்லி பரபாசன் இடத்துல சொன்னார். அதுதான் வசனம் சொல்கிறது, மனித குலத்தை மன்னிக்கவே, மனித குலத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கவே இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மனிதனாய் வந்தார். மத்தேயு 1:21 வசனத்தின் 2வது பாகத்தை பாருங்கள். அங்க என்ன சொல்கிறது, அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. முதல்ல மன்னிக்க வந்த தெய்வம், 2வது மனித குலத்தை ரட்சிக்க வந்த தெய்வம், மீட்க வந்த தேவன், சால்வேஷன் கொடுப்பதற்காக இந்த பூமிக்கு மனிதனாய் வந்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பெரிய பாக்கியம் அன்பானவர்களே. அவர் தமது ஜனங்களை, அப்படி என்றால் என்ன, யார் ஒருவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை கேட்டு மற்றவர்களை மனமாற மன்னிக்கிறார்களோ, மனமாற ஏற்றுக்கொள்கிறார்களோ, மனமாற விட்டு கொடுக்கிறார்களோ, அவர்கள் ஒவ்வொருவரையும் பரமபிதா மன்னிக்கும்படி தேவன் இயேசு தம்முடைய வலது கரத்தின், அதாவது வலது பாரிசத்தில் இருக்கிறவர், தம்முடைய காயங்களின் எல்லாவற்றையும் காட்டி, பிதாவே இந்த ஒரு முறை இவர்களை மன்னிங்க, பிதாவே இந்த ஒரு முறை இவர்களை மன்னிங்க என்று சொல்லி நம்மை ரட்சிக்கவே ஆண்டவர் சொல்கிறார். இயேசு சொல்கிறார், அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கவே இந்த உலகத்திற்கு அன்னை மரியாள் வழியாய் மனிதனாய் வந்தார். அல்லேலூயா. எத்தனை பெரிய பாக்கியம் அன்பானவர்களே. இந்த பாவ மன்னிப்பை உனக்கும் எனக்கும் கொடுக்கதான் ஆண்டவர் இயேசு இந்த பூமிக்கு மனிதனாய் வந்திருக்கிறார். அல்லேலூயா. ரட்சிக்க வந்த தேவன் என்ன செய்கிறாராம்? மத்தேயு 28:9 வசனம், யாரெல்லாம் இயேசுவை தேடி வருகிறார்களோ, ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிறகு இயேசுவை தேடி ஒரு இடத்திற்கு வா என்று சொல்லுகிறார். அந்த இடத்திற்கு இயேசுவை தேடி போகிறார்கள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம எல்லாரையும் மன்னிக்க வந்த தேவன், நம்ம எல்லாரையும் ரட்சிக்க வந்த இயேசு சொல்லுகிறார், என்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுங்க எங்க இடத்துல வாங்க அப்படின்னு சொல்லி. அவங்க எல்லாரும் இயேசுவை தேடி போய் கொண்டிருக்கிறாங்க. நம்ம இயேசுவை தேடி போய் கொண்டிருக்கும் போதே, நீங்களும் நானும் இயேசுவை தேடி ஆலயத்துக்கு வரும்போது, நீங்களும் நானும் இயேசுவை தேடி ஜெப கூடாரத்துக்கு வரும்போது, நீங்களும் நானும் இயேசுவை தேடி இந்த வேதத்தை சுமக்கும் போது, தேவனுடைய சமூகத்தில் வரும்போது, பைபிள் சொல்லுகிறது, Matthew 28:9 word என்ன சொல்லுதாங்க? And as they went to tell his disciples, behold, Jesus met them saying, rejoice. So they came and held him by the feet and worshipped him. இதுதான் நம்ம வாழ்க்கையில நடக்கணும். இயேசுவை நீங்க தேடி வாங்க. ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். சீடர்களுக்கு சொல்லப்பட்டது, மகதலேனா வழியாக சொல்லப்பட்டது, நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி என் சீடர்களுக்கு சொல்லுங்க, அவர்கள் என்னை தேடி வருவார்கள் என்று சொல்லி அவர்கள் சொன்ன வார்த்தை, இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையை கேட்டு இயேசு உயிரோடு இருக்கிறாரா என்று சொல்லி அவரை வாஞ்சையோடு கூட தேடி வந்தார்கள், விசுவாசத்தோடு கூட தேடி வந்தார்கள். அங்கே சொல்லப்படுகிற வார்த்தை தான், நடக்கிற சம்பவம் தான் இது. அவர்கள் வரும்போதே அல்லேலூயா, நம்மள அதிகமா பிரயாசம் எடுக்க விட மாட்டாருங்க. பாதியிலே உங்களை சந்திப்பார். உன் வேதனை முற்றி போகும் வரைக்கும் விட மாட்டார். உன் துன்பம் அதிகமாகும் வரைக்கும் விட மாட்டார். நீ நடந்து 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 வந்து கடைசியில உட்காரணும் சோர்ந்து போய் என்று சொல்லி அந்த அளவுக்கு நம்மை விட மாட்டார். பைபிள் என்ன சொல்லுகிறது பாருங்க, நிறுத்தி நிதானமா பாருங்க. 28:9 வசனம், அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க
அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். இந்த சிலுவை நற்செய்தியை சொல்வதற்காக தான் மற்றவர்களை மனமாற மன்னித்து வாருங்கள் என்று சொல்லி இயேசு அன்போடு கூட அழைக்கிறார். அல்லேலூயா. இந்த சிலுவை பாதைகளை குறித்து, இந்த சிலுவையின் நற்செய்தியை குறித்து, நமக்காக சிலுவை சுமந்த இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நானும் சொல்ல வேண்டும் என்று சொல்லி, ஆமன்பானவர்களே, நமக்காக அடிக்கப்பட்ட விசுவாச பிரமாணத்துல நம்ம சொல்றோம் இல்லையா, நமக்காக அடிக்கப்பட்ட இயேசுவை நான் அறிக்கையிடுகிறேன், நான் எல்லாருக்கும் எடுத்துரைக்கிறேன் என்று சொல்லி அந்த காலம் இப்பொழுதுதான் வந்திருக்கிறது. நாம் அதை சொல்ல போகும் போதே ஆண்டவர் என்ன செய்வாரு? முதல்ல நம்மள வாழ வைப்பார், நமக்கு சமாதானத்தை தருவார், நமக்கு சந்தோஷத்தை தருவார், நம்முடைய பாவங்களை ஆண்டவர் மன்னிப்பார், நாம மற்றவங்களை மன்னிப்போம் என்று சொன்னார். நம்மை வாழ வைத்த பிறகு நாம் என்ன செய்யணுமா? அவருடைய பாதத்தை பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும், அவரை பாதத்தை பணிய வேண்டும். ஆண்டவரே, மலை போல் இருந்த என் பாவத்தை நீர் மன்னித்தீர் ஆண்டவரே, அதற்காக உம்மை நான் ஆராதிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும் அன்பானவர்களே. அதைத்தான் மத்திய 6ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும் ஆண்டவர் நமக்கு கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை அவர் சொல்லியிருக்கிறார். இந்த ஜெபத்தை ஒவ்வொரு நாளும் வருஷத்துக்கு 365 நாட்களும் இன்றைக்கும் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் இதை எத்தனை முறை நீங்க சொன்னாலும் கூட சரி, அதற்கான பலனை ஆண்டவர் உங்களுக்கும் நமக்கும் தருவார். அல்லேலூயா. இந்த ஜெபத்தை நீங்க சொல்லுங்க அன்பானவர்களே. அதுல எல்லாமே அடங்கி இருக்கிறது. பரலோக தேவன் அவரை ஆராதிக்கிறது முதற்கொண்டு, ஒப்பு கொடுக்கிறது முதற்கொண்டு, நம்முடைய அனுதின தேவைகளை சந்திக்கிறது முதற்கொண்டு, ராட்சியமும் வல்லமையும் வருகிறதே அதுவரைக்கும் நம்மை ஒப்பு கொடுக்கிறதற்கு விசேஷமான ஒரு ஜெபத்தை இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எங்களுக்கு தீமை செய்தவர்களை ஆண்டவரே நாங்கள் பொறுத்திருக்கிறது போல, நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவங்களையும் பொறுத்தருளும். விசேஷமான ஒரு ஜெபங்க. இதுதான் இன்னைக்கு மனித குலத்திற்கு மிக மிக கடினமா இருக்கிறது. எப்போ நாம மற்றவங்களை மனமாற மன்னிக்கிறோமோ அப்போதாங்க எல்லா பாரங்களையும் ஒழிந்து நம்ம இன்பமான நித்திரையை ஆண்டவர் நமக்கு தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுல 12வது வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க. 12வது வசனம் 6:12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு நம்ம செய்த தவறுகள், குற்றங்கள், குறைகள், மற்றவங்களை நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு மனமாற மன்னிக்கிறோமோ அவ்வளவு தேவன் நம்மை மன்னிக்கிறவராய். 14வது வசனம் படிங்க. என்ன சொல்றது அதுல? 14. நல்ல கவனிங்க. மனித குலத்தின் ஜனங்களை, உங்க சொந்தக்காரரை, எங்க சொந்தக்காரரை, உடன் பிறந்தவர்களை, உடன் ஊழியக்காரரை, யாரா இருந்தாலும் சரி, நம்முடைய மனிதனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால், நீ அவர்களுக்கு மன்னித்தால், பாருங்க, முதல்ல ஆண்டவர் உனக்கு எனக்கு தான் கொடுக்கிறாரு, வேற யாருக்கும் இல்ல. முதல்ல உன்னை என்னையும் பார்த்துதான் சொல்றாரு. நீ மற்றவங்களை மன்னித்தால் உங்கள் பரமபிதா, உங்கள் பரலோகத்திலே வாசமா இருக்கிற பிதாவாகிய தேவன் உங்களுக்கும் மன்னிப்பார். அல்லேலூயா. அதனாலதான் ஆரம்பத்துல தலைப்பு சொல்லப்பட்டது, இயேசுவை போல் மற்றவர்களை நாம் மன்னிப்போம். பைபிள் சொல்லுகிறது, நீ மற்றவங்களை மன்னித்தால் பரமபிதா உன் பாவங்களை மன்னிப்பார், என் பாவங்களை மன்னிப்பார். இதைத்தான் இந்த முதல் சிலுவையில் ஆண்டவர் உனக்காக எனக்காக விசேஷமாய் சொல்லுகிற ஒரு காரியங்கள். அல்லேலூயா. 5ஆம் அதிகாரத்துல வாங்க. அங்கே இப்படிப்பட்ட காரியங்களை நாம செய்யும் போது நீங்களும் நானும் யாரா இருக்கிறோம் என்று சொல்லி பைபிள் சொல்லுகிறது. நாம மற்றவங்களை மன்னிக்கும் போது, மனமாற ஏற்றுக்கொள்ளும் போது, 45வது வசனம் 45 இப்படி செய்வதினால், இந்த மாதிரியாய் இயேசு கிறிஸ்து சொன்ன பிரகாரம், அல்லேலூயா, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. யாரோ ஒருத்தர் இல்ல, நமக்காக ஜீவனை கொடுக்க வந்த பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொன்னாரே, அந்த இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை கேட்டு இப்படி நீங்களும் நானும் செய்தால்
இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்திலிருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். இன்னைக்கு மழை நல்லா பெய்யணும், வெயில் நல்லா அடிக்கணும்னா கூட ஒரு காரியம் இருக்குதுங்க. நம்ம மனமாற மற்றவங்களை மன்னிக்கும் போது, மனமாற நாம ஏற்றுக்கொள்ளும் போது பரலோகத்தின் தேவனுடைய பிள்ளைகளாய் நாம மாறுகிறோமா? எத்தனை பெரிய பாக்கியங்க. நாம மற்றவங்களை மன்னிக்கிறதுனால, மனமாற மன்னிக்கிறதுனால. அதனால இதையே நிறைய பேர் சாக்கு போக்கா எடுத்துவாங்க. அது மன்னித்துட்டு அம்மா பார்க்கலாம், நீ என்ன மன்னிச்சிட்டல, போ எனக்கு டைம் வந்தா நான் மன்னிக்கிறவனே அப்படி சொல்வார்கள் என்று சொன்னால் நிச்சயமாய் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவர்களை ஆண்டவர் கணக்கு கேட்பார். அது நீங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி. மன்னிக்க வேண்டிய நேரத்திலே நாம மன்னிக்கும் போதுதான் உடனடியாக தேவன் நம்மை மன்னிக்கிறவராய் இருக்கிறார். இரக்கம் காட்டுகிற நேரத்திலே நாம் இரக்கம் காட்டினால்தான் தேவன் நமக்கு இறங்குகிறவராய் இருக்கிறார். உதவி செய்கிற நேரத்திலே நாம உதவி செய்தால்தான் தேவன் நமக்கு உதவி செய்கிறவராய் இருப்பார். அவங்க சொல்லிட்டாங்க இல்லையா, சொல்லிட்டு போயிட்டாங்க இல்லையா, பரவாயில்ல விட, நமக்கு எப்போ இஷ்டங்குதோ அப்போ போலாம், நமக்கு என்னைக்கு இஷ்டங்குதோ அன்னைக்கு போன் பண்ணலாம், நமக்கு என்னைக்கு இஷ்டங்குதோ அன்னைக்கு போய் பார்க்கலாம் விட அப்படின்னு சொல்லி அவர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால் யாருக்கு தெரியும் அன்பானவர்களே? அந்த நாள் சொல்லி அன்னைக்கு ராத்திரி அவர்கள் மரித்து போனார், இந்த பாவத்தோடு கூட அவர்கள் போவார்களே. இதைத்தான் உன்னையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுவார். நான் உன்னை எத்தனையோ வாய்ப்புகளை கொடுத்தேனே மன்னிக்கும்படியாய், எத்தனையோ நேரங்களை காலங்களை உனக்கு கொடுத்தேனே, அதை நீ பயன்படுத்திக்காமற் போனாயே, நாட்கள் பொல்லாததா இருக்கிறது என்று சொல்லி வசனத்திலே சொன்னனே, அந்த காலத்தை நீ பிரயோஜனப்படுத்திக் கொள்ளலையே. உன் வீட்டை தேடி வந்தார்களே, எத்தனையோ முறை உன்னை சந்தித்தார்களே, எத்தனை முறை உன்னை பார்த்தார்களே, நீ ஏற்றுக்கொள்ளாமலே போனே என்று சொல்லி பிரியமானவர்களே, நம்மை பார்த்து ஆண்டவர் ஒரு நாள் கேட்பார். நம்முடைய மனமாற மற்றவங்களை நம்ம மன்னிப்போம், பரவாயில்ல, அவங்க நினைக்கிறாங்களோ இல்லையோ, அவங்க நினைக்கிறாங்களோ இல்லையோ, நாம மன்னிக்கும் போது ஆண்டவர் நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்கிறவராக இருக்கிறார். The book of Proverbs 19th chapter 11th word, அங்கே ஒரு விசேஷமான ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அல்லேலூயா. அதாவது குற்றத்தை நாம் மன்னிக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கிறது? மற்றவங்களே நீதிமொழிகள் 19 அதிகாரம் 11வது வசனம், 19:11 Proverbs. The discretion of a man makes him slow to anger, and his glory is to overlook a transaction. ஆமென். அல்லேலூயா. என்ன சொல்லுகிறது பாருங்க, நல்லா நித்தி நிதானமா படிக்கிறாங்க, கேளுங்க. மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும், குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை. அல்லேலூயா. மனுஷனுடைய விவேகம் என்ன சொல்லுகிறது? மனுஷனுடைய விவேகம் கோபத்தை அடக்கும், கோபத்தை அடக்கும். அடுத்து குற்றத்தை மன்னிப்பது, குற்றத்தை மன்னிப்பது. என்னதான் குற்றம் இருந்தாலும் மற்றவங்களை நாம மன்னிப்பது அவனுக்கு மகிமை. ஆமா, அது தேவ மகிமையை கொண்டு வரும். அல்லேலூயா. மற்றவருடைய தப்பிதங்களை நாம மன்னிக்கிறதுனால பிரியமானவர்களே, நம்ம எங்க கொண்டு வந்து நிற்கிறார் பாருங்க, மகிமையில கொண்டு வந்து நிற்க வைக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா.